லலிதாம்பாள் சோபனம் சமர்ப்பணம் டு அம்மை, நல்லம்மை, டு ஆல் ஆஃப் அஸ். மங்களம்மான லலிதாம்பாள் சோபனம் மங்களமுண்டாக பாடுகிறோம். ஸ்ருங்கார கணபதி ஷண்முகர் சரஸ்வதி எங்களுக்கு முன்வந்து காப்பாமே. 30 தேவாளும் இந்திராளும் மும்மூர்த்திகள் வேத பிராமணர்களும் 40 நாயகியாளம்மன் நாதர் காமேஸ்வரும் காப்பாமே. ஆதி பிரம்ம ரிஷி அகஸ்தியரும் அகில லோகம் சஞ்சரிப்பவரும் ஜோதி காமாட்சியே காஞ்சி நகரத்தில் ஸ்துதிச்சு பூஜை செய்து தபசிருந்தார். சங்கு சக்கரம் பலகை புஸ்தகமும் தரித்து ஹயக்ரீவர் மகாவிஷ்ணுவாய் தங்கவர் நீலோப முத்திரை மணவாளன் தபசிற்கு முன் வந்தார். சோபன்னம் சோபன்னம் 8 உபசார பூஜைகள் முதலாக எல்லாவற்றையும் பக்தியுடனே செய்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் அந்த அகஸ்தியர் வேதத்தால் சுதித்து நின்றார். கும்ப முனியோடு தபசாலே மனம் குளிர்ந்து ஹயக்ரீவர் தான் உரைப்பர். இன்பமாக செய்தாய் பூஜை அகஸ்தியா, என்ன வேணும் என்றார். சோபன்னம் சோபன்னம் துரகவதனரோடு அமிர்த வசனம் கேட்டு சொல்லுவர் மித்ர வருண புத்திரர். அபயவரதரர் அருமையாய் நான் கேட்கும் பரந்தர வேணும் தயவு செய்து. கலியுகத்தில் இந்த பாமர ஜனங்களுக்கு கைவல்ய ஞானம் எப்படி உண்டாகும்? எளிதாகவே ஒரு உபாயம் சொல்லும் என்று இருந்து கேட்கலுற்றார். சோபன்னம் சோபன்னம் ஆதரவுடன் ஜனங்களுக்கு உபகாரமாய் அகஸ்தியர் ஹயக்ரீவர் கெடுத்து உரைப்பர். ஏத அகஸ்தியரை எந்த பிரശ്னந்தான் சிவனருக்கென்னாலே முன்னால் சொல்லப்பட்டது. ஆனாலும் நீர் கேட்டதுக்கு சொல்வோம் இப்போ அன்புடன் கேளும் மேகமனதாய். இன்று முதல் உமக்காகும் உபதேசத்தால் எல்லோரும் கேட்கட்டும். சோபன்னம் சோபன்னம் ஆதி பராசக்தி அனுகிரகத்தால் ஆத்ம ஞானம் வரும் மானிடர்க்கு. மாதவர் மாய்கை இல்லாதே விட்டால் இந்த மானிடருக்கு மயக்கம் இல்லை. ஹயக்ரீவர் சொல் கேட்டு அகஸ்தியர் பின்னும் ஆதி பராசக்தி ரூபங்களை தயவு செய்து எனக்கு சொல்ல வேணும் என்று தண்டனிட்டு கேட்டார். சோபன்னம் சோபன்னம் அந்த அகஸ்தியர் தம்முடைய மனத்தில் அம்பிகை பாதத்தை நமஸ்கரித்து அகஸ்தியர் கேட்பதெல்லாம் சொல்வோம் என்று எழுந்தழுதினார். அஸ்வமுகர் அகஸ்தியரும் அந்த ஹயக்ரீவரை தன் ஆசிரமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து பகவானே ஆசனம் தன்னிலே வைத்து பின் அணிந்து கேட்கலுற்றார். சோபன்னம் சோபன்னம் பகவானே தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பிறந்தது உம்மிடத்திலிருந்து. மகாதேவியுடைய அவதாரங்களை மாதவா விஸ்தரித்து சொல்ல வேணும். அன்புடன் கேட்ட அகஸ்தியரை வாழ்த்தி ஹயக்ரீவ மூர்த்தியும் எடுத்துரைப்பர். அம்பிகையுடைய அவதாரங்கள் சொல்ல ஆரம்பித்தாரப்போ. சோபன்னம் சோபன்னம் ஆதியந்தம்பராசக்திக்கில்லை ஆதாரமும் ஜெகத்திற்கு இவள்தான். ஜோதி ரூபையுடைய ரூபங்களை எல்லாம் சொல்ல முடியாது ஒருவராலே. ஆனாலும் தெரிந்த மட்டுக்கும் இப்போ அவளுடைய சில அவதாரம் சொல்வோம். முன்னே பிரம்மாவின் தியானத்தில் ரட்சிக்க முதல் வந்தாள் ஒரு ரூபம். சோபன்னம் சோபன்னம் முன்னாள் தேவேந்திரன் வெள்ளை யானை ஏறி 3 உலகம் சுற்றி வரும்போது தன்னிலைவில்லாமல் மதத்தினால் உமையவள் சங்கரரையும் வணங்காமல் சென்றான். இந்திரன் மாதத்தை அடக்க வேணும் என்று ஏவினார் ஈஸ்வரும் துர்வாசரே. வந்து துர்வாசரும் இந்திரன் கையில் ஒரு மாலையை கொடுத்தார். சோபன்னம் சோபன்னம் வாங்கி மாலையை இந்திரன் யானை என்னுடைய மண்டையில் வைத்தான். மாதத்தினாலே ஓங்கி தூதி கையால் எடுத்தந்த மாலையை உதறி பூமியில் காலால் மீதித்து துர்வாசா முனி கண்டு அதிகோபத்துடனே துர்புத்ரி இந்திரனை சாபமிட்டார்.
உன் கர்வம் அல்லவோ இந்தீரா இது செய்ய சொல்லிற்று. கர்வேஸ்வரி போம் என்றார் சோபன்னம் சோபன்னம். சவுத்து விட்டு முனி போகிய முன்பு சக்ரேஸ்வர் அமராபுரியில் வந்து அபசகுணங்களை கண்டு பயந்து ஆசாரியர் பிரகஸ்பதியை வருத்தி ஆசனத்தில் வைத்து நமஸ்கரித்து அவரை பார்த்து இந்திரன் எடுத்து உரைப்பர். தேசத்தில் துர்நிமித்தம் காணுகின்றதே தேவரீர் வழி சொல்லும் சோபன்னம் சோபன்னம். தேவ குருவம் கேட்டு சொல்வார் இந்திரனோடு செய்த கர்மம் அனுபவித்தே தீரும். பாப கர்மம் அனுபவித்த தந்திரும் பிராயச்சத்தினால் போவதில்லை. நிவர்த்தி என்னாலே ஒரு நாளும் போகாது லட்சங்கோடி ஜென்மம் ஆனாலும். ஒன்றுகள் பாபத்துக்கு நிவர்த்தி வாசவனே உண்மை நான் சொல்லுவேன் சோபன்னம் சோபன்னம். ஹத்தி திருட்டகிம்சை பானம் பரதரம் அஞ்சும் பஞ்ச மகாபாதகமாம். அறியாதனத்தாலே 5 பாபம் செய்தால் அந்தந்த சாதி போல் நிவர்த்தி உண்டாம். பிரம்மஹஸ்திக்கு ஒரு சாஸ்திரத்திலும் இல்லை பிராயச்சித்தம் ஒரு நாளும் இந்திரா. திருட்டென்று பாபத்துக்கு ஒரு பகதை சொல்வேன் தேவேந்திராகேள் சோபன்னம் சொல் சோபன்னம். களவு தொழில் எங்கும் செய்து கொண்டு வரும் கள்ளனொரு தங்காஞ்சி பட்டணத்தில் களவாண்ட பணங்களை கனமாய் சேர்த்து நடு காட்டில் கொண்டாந்து புதைத்து வைத்தான். கள்ளனுக்குள் கள்ளன் வேடன் ஒருத்தனதை கண்டு வனம் போனான் பின்னாலே. மெல்ல வந்த அந்த பணங்களை எல்லாம் முற்றிலும் எடுத்தான் சோபன்னம் சோபன்னம். கொண்டு வந்தந்த பணங்களை எல்லாம் கொண்டு பெண்டாட்டி கையில் கொடுத்தான். பெண்டாட்டி வாங்கியுள்ளே வைத்து கொண்டு புருஷனை பார்த்தொரு வாக்குரைப்பள். வாத்மீகர் சாபத்தால் வேடர்களுக்கு தனம் வர்த்திக்க மாட்டாது. அதனாலே நன்மையாய் நான் சொன்ன தர்மம் செய்தால் வேகு நாளிருக்கும் தனம் சோபன்னம் சோபன்னம். காரியமாம் இந்த வார்த்தை கேட்டு வேடன் கிராமம் தடாகம் தோற்பாலகங்கள் பாரியையாக செய்து பிராமணாளுக்கெல்லாம் பக்தியுடன் தானம் செய்திருந்தான். வேடன் வேடத்திக்கு காலங்கள் சென்ற பின் விஷ்ணு பிரம்மா சிவ யமதூதர்கள் கூடி வந்தவர்களே அவரவர் லோகத்துக்கு கூட்டி போக வந்தார் சோபன்னம் சோபன்னம். நாரதர் வந்திந்து தூதர்களுக்கு சொல்வர் 4 மூண்டாண்டிவா காற்று ரூபம் திருடன பழத்துடையவர் வாக்கு தர்மம் என்று திருப்பினார் நாரதர் தூதர்களே. பணத்திற்குடையவர்கள் தெய்வ கிருபையாலே பாபம் போய் புண்ணியம் சித்தித்தது. பணத்திற்குடையவர்கள் நல்ல கதியடைந்தார் பார்த்து கொள்கின்றீரா சோபன்னம் சோபன்னம். ஜனங்களை ரட்சிக்கும் ராஜா மாத்திரம்தான் செய்யலாகும் துஷ்ட நிகிரகங்கள். மனிதர்கள் பசியற்றம் தவறுதலா செய்தால் மாதேவி கோபித்து எரித்திடுவாள். யவனாவமகார்ஜ யஜ்ஞத்தில் தேவர்கள் ஒருவருக்கொருவர் முந்தி சண்டையிட்டார். தேவர்களுக்கு பாகத்தை பிரித்து கொடுத்தார். தெய்வாக பிரம்மாவும் சோபன்னம் சோபன்னம். சுரபானம் செய்தவர்க்கு நரகம் உண்டு சொட்டுக்கு 1 வருஷ கணக்காக. பரதார கமனத்தால் ஆயுசும் குறைந்திடும் பாபம் ரோகம் நரகங்கள் உண்டு. பரதார கமனத்தால் ராவணன் மாண்டான். பாஞ்சாலியால் துரியோதனனும் மாண்டான். ஒரு காலம் பரதார நினைவில்லாதவர்களுக்கு ஒரு நாளும் அமரில்லை சோபன்னம் சோபன்னம். பானம் பரதாரம் முன் சொன்ன 3 பஞ்சபாதகம் ஆக 5. ஏன் இதுகளை எல்லாம் உனக்கு சொன்னேன் என்றால் இந்த பாபம் எல்லாம் உனக்கும் உண்டு. தீராத பாபங்கள் தீரும் தேவியுடைய ஸ்ரீ பஞ்சாட்சரி ஜபத்தாலே. தீராத பாபத்தை செய்தாயே இந்திரா சொல்லுவேன் உனக்கு இப்போ சோபன்னம் சோபன்னம். முன்னாலே தேவரும் நீயும் தாதா புத்திரன் விஸ்வரூபனை புரோகிதராய் சொன்னபடிக்கு இருந்தால் உங்களுக்கு துரோகம் ஒன்றும் செய்யவில்லை விஸ்வரூபன். அந்நியாயமாயவனை நீ வதைத்தாய் அசுரால் மருமான் என்ற விரோதத்தால். விஸ்வரூபனோடு வதைத்தால் பிரம்மஹஸ்தி விரட்டி துணை இந்திரா சோபன்னம் சோபன்னம். விஷ்ணு அறிந்த பிரம்மஹஸ்தியை இஷ்டமான் உன்மீது இரக்கத்துடன் பட்சமாய் 4 பங்காக்கி பிரம்மஹஸ்தியை பூமி பெண்கள் மரங்கள் நதிகளும் ஏற்றுக்கொள்ள சொல்லி கொடுத்து அவரவர்கள் கேட்ட வரங்கள் கொடுத்து அனுப்பி வைத்தார். விஸ்வரூபன் தகப்பன் அக்னியில் வந்து
பிருத்ரனை கொன்று பிரம்மஹஸ்தி பட்டாய். அதுவும் போதாத படிக்கு துர்வாசாவும் இந்திரா உன்னை வேணது சபித்தார். இதுவெல்லாம் ஒருமிக்கே பலன் அனுபவிப்பாய். இந்த க்ஷணம் நிமித்தம் கண்டு சொல்கிறேன். சோபை இல்லாய் பார்வன் உலகத்தில் இந்திரா. சோரில்லாதவர்கள் போலானார் தேவாள். லோபிகரானார்கள் உலகத்து விப்ராள். ரொம்போர் பாதம் கண்டேன் சோபன்னம் சோபன்னம். இப்படி இந்திரனுக்கு குருவும் கதைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது மார்பு தட்டி கொண்டு அசுராளுடனே மலகன் என்று ஒரு அசுரராஜன் அமராவதியை வளைத்து தேவர்களை அடித்து வெளியே துரத்தி விட்டான். அமராளும் இந்திரனும் பிரம்மாவிடத்தில் போய் அசுரன் செய்தியை சொன்னார். சோபன்னம் சோபன்னம். சதுர்முகர் கேட்டிருந்த அசுரர் செய்தி எல்லாம் தட்டு கெட்டெந்திரனை பார்த்து உரைப்பார். இதற்கொன்றும் நம்மாலே ஆகாது இந்திரா. என்னாலே ஆகும் உபாயம் சொல்வேன். அச்சுதரே ஜெயம் தருவர் உங்களுக்கு, அவரிடம் போங்கள் என்றார். உடனே சச்சிதானந்த சமீபத்தில் அத்தனை பேர்களும் வந்தார்கள். சோபன்னம் சோபன்னம். சேஷசயனருடு சரணாம்பூஜங்களை தண்டனிட்டு ஸ்தோத்திரங்கள் செய்து காயாம்பு வர்ணனுடு தங்கள் படுகின்ற கஷ்டங்களை சொல்லி முறையிட்டார்கள். நாதரே, உம்மோடு தாசர்களான நாங்கள் படுகின்ற சங்கடங்கள் ஏதறியாமல் இருக்கின்ற காரியம் இந்த நித்திரையுண்டோ? சோபன்னம் சோபன்னம். மலகன் முதலான அசுரனை வதைத்து மாதவா இந்திரனை நிலையிலாக்கும். மலகிறோமே நாங்கள் வேஷத்தை மறைத்து, அந்த கூரைவு உமக்கில்லையோ? கருட வாகனரும் அவர்களை பார்த்து கம்பீரமாயொரு வார்த்தை சொல்வார். ஒரு காலம் உங்களுக்கு மரணமில்லாதோர் உபாயத்தை சொல்லுவேன். சோபன்னம் சோபன்னம். அங்கே போய் சொல்லுங்கள் அசுராளுடனே அமிர்தபானம் செய்தோமானாக்கால் உங்களுக்கும் எங்களுக்கும் சாவில்லை ஒரு நாளும். எல்லோருமாய் சேர்ந்து அமிர்தங்களைவோம். இப்படி சொல்லிய அசுராளை எல்லாம் இங்கே கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்போ அசுராளுக்கு வேலை மாத்திரம் மிஞ்சும். அமிர்தம் உங்களுக்குத்தான். சோபன்னம் சோபன்னம். பார்க்கடலில் நான்கு ஔஷதிகளையும் பருத்தி கொண்டு வந்து போடுங்கள். நிற்காமல் போய் மந்திரத்தை மத்தாகவும் நீண்ட வாசுகி கயிறாவும் வைத்து கொண்டு கடலை கடந்தீரானால் வருமாதிலே இருந்து அமிர்த கூடம். நிச்சயமாய் உங்களுக்குத்தான் அமிர்தம். நீங்களே புஜிப்பீர்கள். சோபன்னம் சோபன்னம். சாரங்கருடைய சம்மதத்தை எல்லாம் சகல தேவாளும் அசுராளுடன் ஆங்காரம் இல்லாமல் போய் சொன்ன உடனே அந்த தானவர் கேட்டு உள்ளதென்று ஷீராப்தி கரையிலே கூடி வந்தார்கள். சீக்கிரமே நான்கு ஔஷதிகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேவாளும் அசுராளும் ஷீராப்தியில் போட்டார். சோபன்னம் சோபன்னம். மந்திரகிரியை மத்தாக கொண்டு வாசுகியை கயிறாக கொண்டு தந்தியாய் வாசுகியை 3 சுற்றாய் சுற்றி தலப்புறத்தை அசுராள் இழுத்தாள். வாசுதேவரோடு ஆಜ್ಞையினால் தேவாள் வால்பூரத்தை பிடித்திழுத்தார்கள். ஈஸ்வரும் பிரம்ம ரிஷிகள் கந்தர்வாளும் இது பார்க்க வந்தார்கள். சோபன்னம் சோபன்னம். மந்திரகிரி அமைந்து போவதை கண்டு மாதவரும் பார்த்து சங்கையுடன் கீழே கூர்மமாகி தாங்கி முதுகினில் மேலே சங்கு சக்கரபாணியாகி கூடித்தேவாளுடன் அமிர்தங்கடைந்து கொடிய அசுராளை மயக்கி விட்டு வாடும் தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்து மனதிலே நிச்சயித்தார். சோபன்னம் சோபன்னம். இருக்கின்ற வேதனை பொறுக்காமல் வாசுகி எரிக்கும் விஷத்தை எது கக்கியது. முள் போல் எல்லோரையும் எரிக்க தொடங்கிற்று. மந்திரத்தை விட்டோட துவங்கினார்கள். பக்தாளுக்கு ஆபத்தை தீர்க்க வேணும் என்று பரமேஸ்வரம் விஷத்தை விழுங்கி விட்டார். ஸ்தோத்தரித்து பரமேஸ்வரரே பின்னும் துவக்கினார் மதுரத்தை. சோபன்னம் சோபன்னம். பாரிஜாதங்காமதேனுவும் ரத்னமும் பிறந்து தேவேந்திரனிடம் சேர்ந்தது. நாரியரும் வந்தார், பாலச்சந்திரனும் வந்தார், இந்திரனும் ஈஸ்வரும் அடைந்தார்கள். பின்னும் அநேக ரத்னங்களும் வந்திட பிறகு அமிர்த கலசம் கொண்டு தன்வந்திரி வந்தாள், லக்ஷ்மி தேவி வந்தாள், சுவாமி விஷ்ணுவை சேர்ந்தாள். சோபன்னம் சோபன்னம்.
வஞ்சக அசுராளாமிருத கலசத்தை வந்து பறித்து கொண்டோடினார்கள். என்ன செய்வோம் என்று தேவாலும் போய் பிடிக்க இவர்களுக்கும் அவர்களுக்கும் சண்டையாக. லோகேஸ்வர் ஹரி இந்த சண்டையை கண்டு லோக மாயையை தியானித்தார் ஒரு முகூர்த்தம். மோகினி வேஷம் தரித்து அசுரர்களை மோகிப்பித்தாளம்மன். சோபன்னம் சோபன்னம் சண்டை பீடிக்கின்றவர் நடுவிலே சந்தோஷமாய் மெல்ல நின்று வராள். தண்டை குருசு பாதரசம் பீலி காலாழி தரித்தாள் நவரத்னத்தால் பாதங்களில் சேர்ந்த பட்டுடன் மேகலாபரணமும் இடையில் ரத்னக்கச்சை புறத்தில் கட்டி இணையில் அரவிக்கையுடன் மார்பில் முத்துவாடம் விலங்கும் கைவளைகளும் சோபன்னம் சோபன்னம். மாதளம் பட்டு போலுதரங்க நீவாயும் மதனன் வில்லை போல புருவங்களும் காது குண்டலத்துடன் மூக்கம் நத்தும் ஜொலிக்க கருங்கூழலால் பின்னல் கட்டி மின்ன தரித்து வருகின்ற மோகினியை கண்டு தானவாள் சண்டையை நிறுத்தி விட்டு ஆரிவள் என்று சுற்றி வந்தாள் அசுராள். அப்தத்தை மறந்தார்கள் சோபன்னம் சோபன்னம். அப்போ மோகினி சொல்வாள் அசுராள் உடனே ஐயன்மார்களை கேளும் சண்டையானால் இப்போல் என் கையிலே தந்தாள் அவ்ரதத்தை எல்லா தேவாளுக்கும் கொடுத்து கொஞ்சம் கலசம் உங்கள் முன்னே தான் வரும் நிச்சயம் காரியம் என்று உங்களுக்கு தோன்றினால் மலைக்காமல் தாருங்கள் அமிர்த கலசம் என்று மாய்கை மோகிப்பித்தாள் சோபன்னம் சோபன்னம். மூட அசுராளும் அமிர்தத்தை கொடுத்த பின் மோகித்து வரிசையா இருந்தார்கள். உடனே தேவாளும் ஒரு வரிசையாயிருந்தார். ஓஹோ தேவாளுக்கு அமிர்தம் பொழிதாள். சொன்ன காரண்டியால் பரிமாளும் போது சோபிக்கும் வளைபாத சரங்கூலுங்க சொன்னம் போல் மோகினியை கண்டு அசுராள் சும்மா இருந்தார்கள் சோபன்னம் சோபன்னம். பொட்டென்று அவ்வளவும் தேவர்களுக்கு பொழிந்து கொண்டொடுக்கத்தில் வரும்போது பொட்ட எடுக்கும் போதகப்பை என்னுடைய ஓசை கூடத்துக்குள் கேட்கிறது. மடைய சூராளுக்கு அது கூட தெரியவில்லை. மாய்கையார் எந்த ராகு கேதுவும் நடுவில் ஒளிந்து சந்திர சூரியனுடனே ராகுவும் கொடுத்தான் சோபன்னம் சோபன்னம். சந்திராதித்யன் முதல் தேவாளுக்கெல்லாம் சம்பிரதாயமாக அமிர்தம் பொழிந்தாள். சந்திர பாஸ்கரன் சொல்லி கொடுக்கவே அகப்பையால் தலையை அறிந்தாள் ராகுவை மோகினி. ராகுவின் தலை 2 ஆகாசத்தில் போச்சு. ராஜநாயகி கலசத்தை அசுராள் முன்னே வைத்து விட்டு மோகினி அந்தர்த்தியானம் ஆனால் வீழ்கிறாள் அசுராள் சோபன்னம் சோபன்னம். காணாதே மோகினி தேவியையும் வேறு கலசத்தையும் கண்டார் அசுராள் எல்லாம். துணித்து விடுவோம் என்று அமராள் உடனே தொடுத்தார் யுத்தத்தை. பின்னும் அவள் சுதையோடு பலத்தாலே தேவர்களும் அசுரலை துரத்தி அடுத்து பாதாளத்திலே ஸ்துதித்து கொண்டு விஷ்ணுவை சர்வலோகத்தில் சுகமாயிருந்தார்கள் சோபன்னம் சோபன்னம். இந்த விருத்தாந்தத்தை நாரதர் ஓடிப்போய் ஈஸ்வரிடத்தில் சொல்லி அறிக்கையிட்டார். அந்த க்ஷணம் சீவன் சீராப்தி கருதனில் வந்து விஷ்ணுவுடன் வாக்குரைப்பர். லோகை மாய்கையினால் ஒரு ரூபம் எடுத்தீராம், ஒரு தரம் எனக்கு அதை காட்டும் என்றார். ஆகட்டும் என்று விஷ்ணுவும் சிவனை விட்டு அந்தர்த்தியானம் ஆனார் சோபன்னம் சோபன்னம். உமையின் பதி அங்கே சுற்றி பார்க்கும் போது உத்தியான வனங்கண்டார் அவ்விடத்தில். அதிரூபமான மோகமாய் பெண்கோடி அழகாக பந்தாடி கொண்டிருந்தாள். கண்டவுடன் சிவன் உமையை விட்டோடி போய் கட்டி பீடித்தால் லிங்கனமும் செய்தார். உண்டானார் ஹரிகர புத்திரருடனே உயர்விந்து மர்தனா சோபன்னம் சோபன்னம். மோகினியும் அந்த தியானம் அடைந்தாள். மோகம் தெளிந்து சிவனுமையுடனே வாகனமான ரிஷபத்தில் ஏறியே வந்து கைலாசத்தில் வசித்திருந்தார். முன்னே பிரம்மாவை ரட்சிக்க வந்தானே முதலாவது அந்த அவதாரம். பின்னே இப்பொழுது சொன்னோமே மோகினி ரூபம். எண்ணுங்கள் இவ்விரண்டு சோபன்னம் சோபன்னம். லலிதாதேவியுடைய மகிமை தன்னிலே லட்சங்கோடி உள்ளத்தில் லேசம் சொல்வோம். கேளும் பக்தியுடன் கேட்டவர்க்கு மங்களம் கிட்டும் நிச்சயம் சந்தேகம் இல்லை. பூர்வத்தில் தக்ஷனோடு கன்னிகையாகும் பூர்வாவதாரம் பரமேஸ்வரிக்கு சாம்பவர் சொல் தள்ளி தகப்பனார் யத்னத்துக்கு தாட்சாயணி போனாள் சோபன்னம் சோபன்னம். தகப்பனும் தாயும் அம்மா வந்தையாவென்று சொல்லவில்லை தேவி பொறுத்திருந்தாள். முப்பரமிருத்தவர் பாகத்தையும்
முடக்கிவிட்ட யஜ்ஞத்தை செய்தான் தக்ஷன். ஈஸ்வர் பாகத்தை முடக்கினதால் தேவி இவன் பெண் என்பதை மாற்ற வேண்டும் என்று விசையாய அக்னியே மறைந்து போய் பார்வதியாய் வேறே அவதரித்தாள் சோபன்னம் சோபன்னம். இதை கேட்டு ஈசனும் தட்சன் தலையை கிள்ளி எரித்து விட்ட யஜ்ஞத்தை நிறைவேற்றினான். வந்து இமயகிரி தடத்தில் கங்கை முன்னே வடமூலத்தை நோக்கி தவசி இருந்தார். பர்வதராஜன் நாரதர் சொல்லாலே பார்வதி ருத்ராணி என்று அறிந்து பார்வதி தேவியே தகப்பனார் ஈஸ்வருக்கு பணிவீடை செய்வித்தார். சோபன்னம் சோபன்னம். சுவாமி இப்படியாக தவ செய்யும் போது தாருகாசுரன் சூரன் உண்டானான். சுவாமியின் பிள்ளை அல்லாமல் ஒருவராலும் சாவில்லை இவர்களுக்கு வரத்தினாலே. தாருகாசுரன் அடி பொறுக்காமல் தேவாள் சுவாமி முன் மன்மதனை ஏவினார். வாராய் மன்மதனே தேவியோடு ஈஸ்வரே வாழும்படிக்கு செய்வாய். சோபன்னம் சோபன்னம். தேவாள் சொன்னபடி மன்மதன் பானத்தால் தேவரை தொடுத்து அடித்தான். தேவர் கோபத்தினால் பார்த்து மன்மதனே தகித்து சாம்பலாக்கினார் மூன்றாங்கண்ணால். பயந்து பார்வதியம்மன் அதை கண்டு ஓடிப்போய் பர்வதராஜன் சொல்லால் தபசி இருந்தாள். மன்மதன் சாம்பலை பிசந்து விஸ்வகர்மா மனித உருவம் செய்தார். சோபன்னம் சோபன்னம். சாம்ப மூர்த்தி எப்போ அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் பொம்மையை பார்த்தவுடன் சாம்பல் சிவனோடு அமிர்த கடாட்சத்தால் சாம்பல் புருஷன் ஜீவனோடு எழுந்தான். விஸ்வகர்மா அந்த குழந்தையை கொண்டு போய் விருப்பத்துடனே வளர்த்த பின்பு வேண்டிய வரங்களை அடையும் பொருட்டவன் ஈசனை பூஜித்தான். சோபன்னம் சோபன்னம். 60,000 வருஷம் சாம்ராஜ்யவும் அவனுக்கு கொடுத்தார் பரமேஸ்வரர். மாற்றும் ஒருவர் அவனை ஜெயிக்காமலே வரத்தையும் கொடுத்து அனுப்பி வைத்தார். அவர் கோபர் அக்னியில் உண்டானதாகிலவன் அசுரன் ஆகினால் இதை கண்டு பிரம்மா அமர சத்ருவானன் பண்டு போலென்றார். ஆகையால் பேர் பண்டன். சோபன்னம் சோபன்னம். பண்டாசுரன் இப்படி உண்டான உடனே பாதாளத்தில் போன அசுரால் கேட்டு கண்டக அசுரால் பண்டாசுரனே உடனே கற்பித்தால் பட்டணம் உண்டாக்கவே மைனே வருத்தி பண்டாசுரனுடனே மகேந்திர பூரிக்கு தெற்கு பக்கம் செய்ய சொன்னான். சோனிதபுரத்தை மைனம் செய்தான் அதை நன்றாய். சோபன்னம் சோபன்னம். சுக்கிர பகவான் கொண்டு வந்து கொடுத்தார் கிரீடம் சிங்காசனம் சாமரங்கூடை. சுக்கிரன் போல் யோசனை உள்ள தம்பியான விசுக்கிரனை வலது தோளில் சிருஷ்டித்தான். இடது தோளில் தம்பி விஷங்கனை சிருஷ்டித்தார். இன்னமூர்த்தி தங்கை திமினி என்பள். வடிவுள்ள 4 பெண்டாட்டியுண்டவனுக்கு வாதாபி மத்தன்னா. சோபன்னம் சோபன்னம். அஷ்டமந்திரிமார்கள் மந்திராலோசனை சொல்ல அவர்களை கொண்டு ராஜ்யம் நடத்துகிறான். துஷ்ட அசுராளின் துர்புத்தி கேட்காமல் சுக்ராச்சாரியர் நித்தியம் புத்தி சொல்வர். அதிதி பூஜை ஹோமம் ஜிவ பூஜை நேமங்கள் அசுராலும் செய்கிறாள் சுக்ரன் சொல்லால். மதியும் தர்மம் ஆச்சு பண்டாசூரனுக்கு வாழ்வு வந்த பொழுது. சோபன்னம் சோபன்னம். பண்டாசூரனுக்கு பல நாளைக்கு பின்பு கெட்ட புத்தி வந்து தேவர்களை பிடிக்க துவங்கினான். வாசவன் முதலாரே பிடித்து கொண்டு வந்து தன் கோட்டையில் காவல் காக்க சொல்லி சேவகராகவே கட்டளை இட்டான். தேவர்களே துஷ்டன் கையில் அகப்பட்டு விழிக்கின்றார்கள். வில்லெல்லாம் தகதேகள். சோபன்னம் சோபன்னம். தங்களுக்கு விலையே தேவாள் வருத்தி கொண்டாள். தாருகாசுரனை வதைக்க வென்று சங்கரரிடத்தில் மன்மதனை ஏவ போய் தானே வலையில் வீழும் புலியே போல சுவாமி தபசுக்கு துரோகம் நினைத்ததால் சத்ருவாகினான் பண்டாசூரன். வம்பன் பண்டாசூரனை வதைப்பதற்கு மனதில் நிச்சயித்தார். சோபன்னம் சோபன்னம். நிச்சலர் படுகின்ற சங்கடம் அருந்து சத்ரு சம்ஹாரர் மகாவிஷ்ணுவும் அச்சுதரும் மாயா சக்தியை வருத்தி அசுரர்களை மோகிப்பிக்கும் ரூபமாய் சொல்வார் மகாவிஷ்ணு. தோழி மாயே நீயும் துஷ்டன் பண்டாசூரன் தர்மங்களை ஒன்றையும் அவர்கள் செய்யாமல் மோகிப்பித்து உபத்ரவி போ என்றார். சோபன்னம் சோபன்னம். உத்தரவாலே மாயையும் தனக்கு ஒப்பான 8 தோழிமாருடன் உத்தியானவனத்திலே பண்டாசூரன் நித்தியம் உதயத்தில் குளிக்கின்ற குளக்கரையில் பச்சை கல்லிழைத்த படிக்கட்டின் மேலே பாடுகிறாள் மாயை வீணையுடன். பிச்சி கோடி மேலே குயில் கோகின்னா போல் பெண் கோடி பாடுகிறாள். சோபன்னம் சோபன்னம்.
நித்தியம் வருவது போல் மந்திரிமாருடன் நீராட வந்தான் பண்டாசூரன். சித்ராங்கியான மங்கையை கண்டான், தென்மொழியாளோடு பாட்டும் கேட்டான். மாய்கை அடைந்தான் பண்டாசூரனும், மந்திரிமார் 8 பெண்களை சேர்ந்தார். மாயையுடன் அவன் மஞ்சத்தில் இருந்தான், வாழ்வு தேவாள் காச்சு சோபன்னம் சோபன்னம். மாய்கையாகிய முடிவில் விழுந்தான், மறைத்தான் பண்டாசூரன் சிவபூஜையை. வருஷங்கள் 60,000 பண்டே வரமுங்கழிந்தது நிமிஷம் போலே. உடலாக்ஷன் முதலான மந்திரிமார்களும் கூடினாரும் போலே மாய்கைகளே. அடுத்து பறைத்தாலும் மாறோடி போனாலும் அவளுக்கு தெரியாது சோபன்னம் சோபன்னம். அந்த சமயத்தில் நாரதர் ஓடிப்போய் அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்வார். அசுரன் மந்த புத்தி கண்டிந்து வேளையே மகாதேவியை ஆராதனை செய்யுங்கள். தேவி வந்தால் உங்கள் சங்க புத்தி சொல்லிவிட்டு ஏகினார் நாரதர். சோபன்னம் சோபன்னம். தேவமுனி சொல்ல இந்திரனும் கூட செய்கிறாள் தேவாள் உக்ர தபசை. ஈஸ்வரியை நோக்கி வருஷம் 10,000 இப்படி தேவார்கள் தபம் செய்தார்கள். ஆகார நித்தீரை விட்டல்லா தேவாளும் அதிக அடினமான தபசி இருந்தார். பகவதி ஈஸ்வரியால் இதுவரைக்கும் பிரத்யட்சமாகவில்லை சோபன்னம் சோபன்னம். அசுரகுருவும் தேவாள் தபசை கண்டு அவரோட முதல் கொள்ளை போனது போல் விசையாக வந்து பண்டாசுரிடம் சொல்லி விக்ரம் செய்ய சொன்னான். தேவர்களுக்கு செய்தியை கேட்டவுடன் மாய்கையை விட்டு சிங்காசனத்தில் வந்து யோசிக்கின்றான். வதம் செய்கிறோம் என்று சேனையுடனே வந்தான். வானவர் தங்களிடம் சோபன்னம் சோபன்னம். வந்திங்கே பார்க்கும்போது தேவாளை சுற்றி மாய்கையாலே ஒரு கோட்டை கண்டான். தந்திரம் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிப்படாமலே அவன் ஓடி போனான். கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் க்ரூரன் பண்டாசூரன் போட்டதென்று சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மன்னை சரணமானாள் தேவாள். சோபன்னம் சோபன்னம். பின்னும் வந்த தேவாள் எல்லோருமாய் கூடி புத்தியாலே ஒன்று நிச்சயித்தார். ஒன்று செய்வோம், தேவி ஜகத்திலே உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும். இல்லையாகில் நாம் அவரவர் தேகத்தை கணுகணுவாய் சேஜித்து ஹோமம் செய்வோம். நல்ல அக்னி குண்டத்தில் உடம்பு களை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார். சோபன்னம் சோபன்னம். கால் முதல் தோல் வரை ஹோமம் செய்து தேவாள் கழுத்துடன் குதிக்க நிச்சயித்தார்கள். மின்னல் மின்னல் போலே அக்னி குண்டத்தில் பின்னிக் கொண்டொரு காந்தியுண்டாயிற்று. ஆச்சரியத்துடன் தேவாள் தேஜஸை கண்டார். அதுக்குள்ளே ஸ்ரீ சக்கர ரதத்தை கண்டார். அழகான ஸ்ரீ சக்கர ரதத்தின் மேல் லலிதா அம்மன் அவதரித்தார். சோபன்னம் சோபன்னம். வானுலகத்துக்கு தேவதாபத்தை தீத்திட வந்து லலிதை அவதாரமாய் பட்டுக்கூடை கவிய சித்திர பொன்றதம் பளிச்சு பளிச்சென்றொளி திகழ ஸ்ரீ சக்கரராஜ ரதத்தின் தேவியும் சிங்கார ரூபமாய் காந்தி மின்ன ஆலவட்டம் வெண்சாமரங்கோட சக்திகள் அக்னி குண்டத்தின் நடுவில் வந்தாள். பத்மராகத்தின் 4 பாதங்களிலும் பாதர சம்பிலி கொலுசுக்களும் அம்சம் போலே அம்மன் நடைய அழகும் நல்ல யானை தூதிக்கை போல் துடைய அழகும் சிவந்த பீதாம்பரம் உடுத்த பின்தட்டும் சிறுத்த இடையில் இருத்த மேகல்லையும் நவநீதம் போன்ற தொப்புள் சின்ன உதரத்தில் அழகாய் மும்முடிப்புடன் சோபன்னம் சோபன்னம். தாமரை முட்டுப்போல் தளதளென்று 7 ஸ்தனங்களும் சற்பளி முத்து சரம் கழுகு கங்கு போல கழுத்தும் ஜவந்தி வகை கட்டிய மாலைகள் 4 கையும் நவரத்னம் இழுத்திட்ட அவளையும் கொலுசும் 4 கையில் கணையாழியும் மின்ன நவக்கயிறும் கரும்பும் துரட்டியும் புஷ்பமும் 4 கையிலும் உண்டு. சோபன்னம் சோபன்னம். பவளம் போலுதனம் கருக்குத்தி முட்டுப்போல் பல்லுக்களில் நூலி காந்திகளும் கருநீல புஷ்பம் போல் விழியும் தாழம்பு போல் காதுக்களும் வெற்போல் புருவங்களும் அழகு சம்பக முட்டு போல் மூக்கும் நத்தும் புலாக்க கண்ணாடி போல் கண்ணங்களும் இருகாதில் ஓலை குண்டலும் வாளி முதலாய் இலங்கும் சந்திர முருகும். சோபன்னம் சோபன்னம். அர்த்த சந்திரகார நெற்றியில் சிந்தூரம் அதிசிவப்பாய் 3ஆம் கண்ணது போல் அர்த்த சந்திர கலையும் சுற்றில்லா கொடியும் அழகு நீளமான கேசத்தின் மேல் சிந்தாமணி ரத்னத்தாலே கிரீடம் சிறுசிலே தரித்து கொண்டிருக்காள் அம்மன். சந்தானம் கஸ்தூரி புனகு பூமாலேயும் தரித்து மாதா வந்தாள். சோபன்னம் சோபன்னம்.
மண்டல பாலார்கன் போலம்மன் வர்ணமும் வளமுள்ள சந்திரகாந்தி சீதளமும் கண்டவுடன் தேவியை கைகூப்பி தேவாள் கனகத்தடி போல் விழுந்து பணிந்தார். தேவர்களுடைய தேகரணத்தை கண்டு ஸ்ரீலலிதை மெத்தேருக்கத்துடன் அவ்வளவு பேரையும் அமிர்த கண்ணால் பார்த்து அங்க குறைகள் தீர்த்தார். சோபன்னம் சோபன்னம் திடமான தேகத்தை அடைந்தார்கள். தேவாள் தேவியுடைய கிருபை அனுகிரகத்தால் அடிக்கடி நமஸ்கரித்து விட்டு கிர்வாணர் அஞ்சலி பண்ணி ஸ்துதி செய்கிறார். ஓம் நமோ நாராயணியே பகவதி உம்மை ஸ்துதி செய்கிறோம் அதிதி புத்திராள். என்று போல் எங்களுக்கு ஆபத்தெல்லாம் தீர்த்து என்றும் எங்களை ரட்சி. சோபன்னம் சோபன்னம் 3 உலகங்களையும் 4 வேதங்களும் முழுவதையும் பெற்ற மாதா நீரே. வானுலகமும் சர்வ ராஜ்யாதிகாரமும் வரமும் சாம்ராஜ்யாதிகாரமும் கொடுப்பதும் நீ. 7 வகை வேதத்தில் 84 ரட்சிக்கும் தாயாரும் நீரே அம்மா. சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தோம் உமது சரணாம்பூஜங்களில். சோபன்னம் சோபன்னம் அதல விதல ரசதல சுவர்க்கங்களிலும் அம்பிகை என் தேக ஒளிகள் வீச சுதையும் சுதாவுடன் அழகேசன் அக்னி சூரர் கருடர் பின்னர் சித்தர்களும் ஹரிபிரம்ம ஈஸ்வரும் எல்லாம் உனது ரூபம் யாராலே ஸ்தோத்திரம் செய்ய முற்றும். லேசம் ஜன்மோ மகிமை லட்சங்கோடியுள்ளதில் எழுதைக்கு நமஸ்காரம். சோபன்னம் சோபன்னம் துதியாலே மெத்த மனங்கூழந்தீஸ்வரி சொல்லுவாள் திரும்பவும் கீர்வாணர்க்கு. இன்று முதல் பயத்தை துருத்தி விடுங்கள். இந்த பண்டாசுரன் நமக்கு பஞ்சு. அரணி மேஷத்தில் இந்த பண்டாசுர புழுவை அக்னி எரித்தால் போல் எரித்திடுவோம். ஒருவர்க்கும் மறுசொல்லு இல்லை நமக்கு. உங்களுக்கே மங்களம். சோபன்னம் சோபன்னம் அம்மன்னும் அவதாரமானதை அறிந்து அப்போ பிரம்மா விஷ்ணு ருத்ரர் வந்தார். மும்மூர்த்திகள் முனிவர் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் கிம்புருஷர் அப்சரசும் பைரவர் கஷேத்திரபாலர் கந்தன் கணபதி 8 திக்பாலரின் சக்திகளும் வாராகி சாமுண்டி மாதங்கி முதலேழு மாதாக்களும் வந்தார். சோபன்னம் சோபன்னம் சகலரும் வந்து லலிதா தேவியுடைய சந்நிதி நிரம்பி இருந்தார்கள். மகாதேவியை நமஸ்காரம் செய்து விட்டு வாழ்த்தி சூதித்து கொண்டிருந்தார்கள். நான் முகராஜனையால் தேவிக்கு மண்டபம் நல்ல சிற்பி விஸ்வகர்மாவினால் ராஜேஸ்வரிக்கு இசந்தாய் போலே கிரகம் நிர்மாணம் செய்வித்தார். சோபன்னம் சோபன்னம் அம்மன் கிருபையாலே விஸ்வகர்மாவும் அழகான புறங்களும் சபைகளுடன் சிந்தாமணி ரத்னம் பளபளன்று மின்ன சிங்காசனம் உண்டு பண்ணி வைத்தார். பட்டான அமைப்பையும் அம்மன் தன் அழகையும் பார்த்து பிரம்மாதேவர் யோசிக்கின்றார். நாட்டுக்கு அதிபதியாகிய அம்மனுக்கு நாயகர் வேண்டுமே. சோபன்னம் சோபன்னம் தேவிக்கு கணவர் ஹரீஷர் அல்லாமல் ஜகத்திலே வேறே ஒருவர் இல்லை. அவருக்கோ ஆனால் சுடலையில் இருப்பு அரமும் எறும்பும் ஆபரணம் சாம்பலும் பூசி தடையேந்தரித்து தலைமண்ட ஓட்டையங்கையில் கொண்டு அம்பலத்தாடினார். இவருக்கு கணவராகுவது எப்படி? சோபன்னம் சோபன்னம் இப்படி பிரம்மா மனதில் எண்ணினதை ஈஸ்வரர் நல்ல ஒளியுடனே 30 கோடி மன்மதஹர ரூபமாய் வேஷந்தரித்த அதி சுந்தரமாய் மகுட குண்டலத்துடன் அழகு பீதாம்பரம் மார்பில் சந்தனமும் முத்து மாலையுடன் மோகன வேஷம் தரித்திருந்தபடி தேவி முன்னே நின்றார் ஈஸ்வர். சோபன்னம் சோபன்னம் நின்ற நீல எல்லகதி சுந்தரமான லலிதா தேவிக்கு சிந்த அழகும் என்றும் 16 வயதும் தரித்து கொண்டிருக்கின்ற ஈஸ்வரை கண்டு பிரம்மா காமேஸ்வரர் என்று பேரும் விட்டவருக்கு கண்ணாட்டி லலிதேஸ்வரி தேவிக்கும் ஓம் என்று இவர்கள் 2 பேருக்கும் விவாகம் செய்யலாம் என்றார். சோபன்னம் சோபன்னம் கமலாசருடைய ஆஜ்ஞையினால் விஸ்வகர்மாவும் மைனும் 7 பேருமாய் கமனீயமாய் சொர்ண ரத்னங்களாலே கல்யாண மண்டபம் உண்டாக்கினார். வாழை கமுகு கரும்பு பூச்சரங்களும் பாடாத மாலையும் நிறுத்தார்கள். கொழுது பிச்சி மறு குடமல்லி இருவாட்சி கோலாகலம் செய்தார். சோபன்னம் சோபன்னம் சோடித்து கல்யாணத்துக்கெல்லாம் பிரம்மாவும் கோவிந்தருடைய சம்மதத்தாலே உடுக்க வணக்கமாய் அம்மனை பார்த்து உம்மை கணவருடன் பார்ப்போம் என்றார். மாதாவும் தன்னோடு கழுத்தில் இருந்தொரு மாலையை கழட்டி அம்பலத்தில் போட்டாள்.
நாதர் காமேஸ்வர் கழுத்தில் அந்த மாலை ராஜியாய் சேர்ந்தது. சோபன்னம் சோபன்னம். கீர்வாணர் வாத்தியம் 18 முழக்கினார். கீர்வாணர் புஷ்ப வருஷம் சுருந்தார். உர்வசி முதலானோர் நர்த்தனம் செய்தார். உடனே கல்யாண வேஷம் தரித்தாள். ஈஸ்வரும் தேவியும் மாலையிட்டார்கள். இருவரும் இருந்து கண்ணூஞ்சல்லாட வாசுதேவராலை உமையவளை தாரை வார்க்க சொன்னார் பிரம்மா. சோபன்னம் சோபன்னம். பத்மாசனர் சொல்லால் நல்ல முகூர்த்தத்தில் பரிமாளிக்கும் தேவ சவனடுவே பத்னியுடன் கூட விஷ்ணு காமேஸ்வருக்கு பக்தியாய் மது வர்க்கம் தான் கொடுத்தார். காமேஸ்வரருக்கும் லலிதேஸ்வரியை கன்னிகாதானம் செய்தார் மகாவிஷ்ணுவும். காமேஸ்வரும் திருமாங்கல்ய தாரணம் கட்டினார் லலிதைக்கு. சோபன்னம் சோபன்னம். நெய்யால் ஹோமம் செய்து பாணி கிரகணம் செய்து ஈஸ்வர் அம்மனை அமியேற்றினார். ஈஸ்வரம்மனை அமியேற்றினால் மெய்யாக அக்னியே 3 தரம் சுற்றி முக்கண்ணர் பொறியினால் ஹோமம் செய்தார். காமேஸ்வரும் லலிதேஸ்வரியை தான் கல்யாணம் செய்து கொண்டார் சுகமாக. பூமி முதல் 3 லோகத்தர்களும் புகழ்ந்தார்கள் அகஸ்தியரே. சோபன்னம் சோபன்னம். காமேஸ்வருக்கும் காமேஸ்வரிக்கும் கரும்பு வில்லுக்களை கொடுத்தார் பிரம்மா. பூமீஸ்வர் விஷ்ணு கொடுத்தார். உடனே புஷ்பவானங்களை 2 பேருக்கும் வருணம் கொடுத்தான். பாசம் விஸ்வகர்மா வாழ்த்தி கொடுத்தான் 2 துருட்டிகளை. உறங்காமல் அக்னி வாயுவும் கொடுத்தார்கள் ஒளியான அஸ்திரங்கள். சோபன்னம் சோபன்னம். அவரவராலேயான அஸ்திரங்களை அம்பிகையின் முன்வைத்தாள். அவரால் எல்லாம் கல்யாணமான பின் சாம்ராஜ்ய அபிஷேகம் காமேஸ்வரருக்கும் காமேஸ்வரிக்கும் பட்டாபிஷேகத்தை செய்தார்கள். தேவாள் பிரதிபாலனம் செய்து ரட்சிக்கவே பட்ன பிரவேசத்துக்கு புஷ்ப விமானத்தை பத்மாசனர் செய்தார். சோபன்னம் சோபன்னம். 18 வாத்தியம் மத்தளம் தாளங்கள் பாட்டு புல்லா கூழல் கேளிக்கையும் மதையானை குதிரையும் கொடியால வட்டமும் வரிசையாய் முனிவரும் ஸ்தோத்தரிக்க சோடித்து அம்மனையும் காமேஸ்வரரையும் கோஷித்து விமானத்தில் ஏற்றி வைத்து கோஷமாய் திருவீதி வரும்போது காரத்தி கோதையார் எடுத்தார்கள். சோபன்னம் சோபன்னம். ராஜா கிரகத்தில் வந்து சிம்ஹாசனத்தில் நாதரோடு கூட இருந்தாள் தேவி. பஜித்தவர்க்கெல்லாம் அவிஷ்ட வரங்களை பார்த்து கொடுத்தாள் அமிர்த கண்ணால். காமாட்சி என்றவர் கொடுத்து பிரம்மதேவாள் காத்திருந்தாள் 10,000 வருஷம். தேவியின் சன்னதியில் தேவாள் காத்திருப்பதை தேவியிடம் சொன்னார் நாரதர். சோபன்னம் சோபன்னம். சிரமுனி வேண்டுதலால் தேவர் கிரகங்களுக்கு சொல்லி அனுப்பினார் அம்பிகையும். அர்த்தாலே மதுங்கொண்ட பண்டாசுரனை வதைக்க வேணும் என்று ஈஸ்வரியாள். ரதகஜ துரக பாதாதிகளுடன் கடல் அலை போலே வருகின்றாள் சேனையுடன். சதுரங்கமான சக்தி சேனைகளுடனே சங்கரி வருகின்றார். சோபன்னம் சோபன்னம். ஸ்ரீ சக்கர ராஜரதத்துக்கு 9 தட்டு சிங்கார உருளைகள் 4 வேதம். பூஜ்யமான தர்மார்த்த காம மோட்சம் புனிதமான 4 குதிரைகளாம். ஆனந்த கொடிமரம் அதற்கு மேல் அழகாய் 5 யோசனை அகலம் முத்து கூடை 300 தோற்பாடை முழுதும் சக்திகள் வாரால் முழ்தேரும் தேவிக்கு. சோபன்னம் சோபன்னம். அம்மன் தோரட்டியில் இருந்து ஒரு தேவி ஸ்தம்பல்கரி என்று உண்டானாள். தன்மையாகவே பின்னும் அஸ்வருடை உதித்தார். நாகபாசத்திலே உண்டாகி யானைகள் சம்பல்கரிக்கு சேனையாம் அஸ்வருடைக்கு குதிரைகளாம். தாயார் மந்திரணியுடைய ஸ்ரீ சக்கரத்தில் தட்டுக்கள் 7 சோபன்னம் சோபன்னம். மந்திரினி தேரிலும் ஸ்ரீ சக்கரம் போலவே மகாசக்தி தேவிகள் நிறைந்திருந்தார். விந்தையாய் 16 நாமத்தால் தேவர்கள் மந்திரினியை ஸ்தோத்திரங்கள் செய்தார். சியாமலையுடைய திருக்கையில் இருந்து தானும் பானத்தோடு கோதண்டத்தை நமஸ்கரித்தம்மனே வணங்கியே மந்திரினி நாயகி வருகிறாள். சோபன்னம் சோபன்னம். கீர்த்தண்டை நாதே ஸ்ரீ சக்கர தேருக்கு திட்டமாக 5 தட்டுக்களும் கார்த்திகளான துர்க்கைகளும் அக்னி துர்க்கைகளும் வன துர்க்கைகளும் தர்க்கமில்லா நல்ல வர்க்கங்களான ரண அர்க்கிகளும் மிக நிஷ்களமாய் அர்க்கவர்ணிகள் பல வர்க்கங்களால் எங்கும் மெக்காலும் தற்காம்பால். சோபன்னம் சோபன்னம். வாராகி தேரிலும் சக்திகள் இருக்கின்றார். வாராகி போன்ற பராக்கிரமமாய்
கோர மகிஷம் மிருகம் சிங்கம் யாழி மேல் கூட வருகிற சக்திகளும் தண்டெடுத்து வரும் வாராகியை போற்றி அப்சர ஸ்திரீகளும் தேவர்களும் கண்டு 12 நாமத்தால் வாராகியை கைகூப்பி ஸ்துதித்தார். சோபன்னம் சோபன்னம் 25 நாமத்தாலே ஸ்ரீதேவியே எல்லா தேவாளும் ஸ்துதி செய்கிறார். ஒருவருக்கும் சொல்லக்கூடாது இதுகளை உனக்கு சொன்னோம் தன்யன் ஆனதினால் இன்னுங்கள் சொல்வோம் இன்னும் இனிமேற்றான் யுத்தங்கள் இப்படி ஜெகன்மாதா வருகின்றாள். பின்னும் சக்தி சேனை வருகின்றதை கேட்டால் பில்லி சூன்யம் தீரும். சோபன்னம் சோபன்னம் குந்தம் ஈட்டிவாள் பரசு பட்டயங்கத்தி கோடாலி வில்லம்பு உலக்கைகளும் மந்திரவாள் சூலம் கலப்பை முசலத்துடன் பட்டக்கத்திகள் வெட்டு கத்திகளும் வஜ்ரம் சாமுதாடு கதைகள் பல்லயமும் பானம் பாசம் சக்கராயுதமும் கொண்டு வஜ்ரமாகிய மந்திரினி வாராகி சேனையுடன் வருதிப்படி சோபன்னம் சோபன்னம் பச்சை வர்ணி சீரு பச்சை வர்ணி போது பிச்சி தொண்டல் வர்ணி மஞ்சள் வர்ணி முச்சந்தி வர்ணி முழுதும் நீலவர்ணி மிச்சம் உள்ள 5 வர்ணிகளும் துர்க்கை பீடாரியும் சடைச்சிகளும் துய்ய வழி உள்ள கேசிகளும் கற்கியும் காளியும் இளங்கோபாலியும் காலமேகம் போல் வரார். சோபன்னம் சோபன்னம் பத்ரகாளிகள் ரண பத்ரகாளிகள் வீர மர்த்தாண்ட காளிகள் ருத்ர காளிகளும் நெற்றியில் நெருப்புகள் உள்ள காளிகளும் சுற்றி வட்டமாய் வந்துருமி கொண்டு அஷ்டநாகங்கள் அவர்களுக்கு ஆபரணம் அல்லாமலும் ரத்ன கிரீடம் முதல் பட்டையறைஞான் ஒட்டியானம் சலங்கையும் முதல் பணிகளும் அவர் கொண்டு சோபன்னம் சோபன்னம் கையில் முறுக்குவளை கணையாழி மோதிரம் கருத்த கொங்கை கவசமும் சற்பளியும் தூய வர்ணப்பட்டு துலங்கும் தோடு தக்கை சோபிதமாய் தொங்கும் முருகு முதல் சந்திர பிரபை சூரிய பிரபை தலையில் மின்ன சதுரான ராக்கோடி கொஞ்சலங்கொட்டை சிந்தூர சக்திகள் சுபசகுனங்கண்டு தொகதொகோ யாழ்வாரார். சோபன்னம் சோபன்னம் இன்னம் உண்டு வைரவாள் பூதகணங்கள் இந்த சேனை எண்ண தொகைகள் இல்லை. சொன்னோ மின்னல் இவர் வாகனங்களை கேள் தொகையில்லாதர்களும் யானைகளும் வாயு வேகமாக வேக குதிரைகளும் 1000 கோடி சிங்க வாகனமும் வாயு கருணனுக்கும் பூதங்கள் முதலாய் வாகனங்களில் வரார். சோபன்னம் சோபன்னம் ஆலவட்டமன் சக்தி கொடிகள் கொண்டு அசுரால் மேல் கோபிஷ்டைகளாக கோலாகலமால யுத்த பெரி வாத்தியம் முழங்க கொடி பறக்க அணி அணியாய் வராள். தேவ வாத்தியம் முழங்க கந்தர்வாள் கானம் பண்ண தேவதாசிகள் நாட்டியமாடி வர தூய முனிவார் மலர் சொரிய லலிதேஸ்வரி சுகத்துடன் வருகிறார். சோபன்னம் சோபன்னம் தேவி யுத்தத்திற்கு வருகின்றதை கேட்டு திடுக்கிட்டு பண்டாசூரன் சபையில் கோபத்துடனே சிங்காசனத்தில் இருந்து கூடிய அசுராளோடு யோசித்தான். இடிபோலே அட்டகாசம் செய்தான். கோட்டை வாசல் எல்லாவற்றிலும் காவல் வைக்க சொன்னான். குடலாட்சன் மந்திரியே யுத்தத்துக்கு அனுப்பினான். கோபிஷ்டையில் எழுதையுடன் சோபன்னம் சோபன்னம் அசுரபதியோட வார்த்தையை கேட்ட மந்திரி அதிசக்தமான சேனாதிபதிகளுடன் சேர்ந்து 40 அட்சோகணி சேனைகளை கண்டு எல்லா வாசனையும் காக்க சொன்னாள். துர்மதனை யுத்தத்துக்கு போகும்படிக்கு சொல்லி அனுப்பினான் சேனையுடன். துர்மதனை சம்பல்கரிய மன்மதித்து நிர்மூலமாக்கினாள். சோபன்னம் சோபன்னம் உருண்டி சம்பத்கரியால் உருண்டான் துர்மதன் என்று மருண்டு அந்த அசுரர்கள் முருகையிட்டாள். வெகுண்டு பண்டாசுரன் குண்டென்னை அனுப்பினான். உருண்டான் அவனும் அஸ்வாருடையாலே புருண்டான் குண்டான் என்று ஓடி வந்தார். மருடன் பண்டனிடம் 2 சொன்னார். கரண்டி எண்ணெயை காய்ச்சி வந்த புண்ணில் விட்டார் போல் கலங்கினான் பண்டனும். சோபன்னம் சோபன்னம் கரங்கன் முதல் 5 சேனாதிபதிகளையும் திரங்காதி சேனையோடு அனுப்பி வைத்தான். கடுவிஷ மாயையும் சர்ப்பணி சாசையும் திரங்கனோடு கூட அனுப்பி வைத்தான். பாவி சர்ப்பணியசுரன் ஆக்னேயனாலே பாம்புக்களை பெற்றால் தன் தேகத்தால் ஏவினான். பாம்புக்களே சர்ப்பணி சக்திகள் மேல் எல்லா சக்திகளுக்கும் ஜெயம். சோபன்னம் சோபன்னம் விதவீரமான சர்ப்பங்கள் விஷத்தை கக்கிக் கொண்டு
விழுந்தது சக்தி சேனையின் மேலே. இதை கண்டு நகுலியம்மன் கருடன் தோளில் இருந்தது வேகமாய் ஓடி வந்து பாம்புக்கு முத்திவாய் கீரி பிள்ளைகளே பல்லுக்களிலிருந்து விடுவழித்து அம்மிட்டு பாம்பையும் துண்டமாக்கித்து அம்மன் கீரி பிள்ளைகள் சோவன்னம் சோவன்னம் சீறி கொண்டு கீரி பிள்ளைகள் ஒன்றாய் கூடி சேனை யானை குதிரை அசுரால் மேலே ஏறி பீடித்து கடித்த சகுனிகள் எல்லா அசுரர் பேயையும் துருக்கித்துக்கள் ஐந்து ஐந்து சரங்கர் கழுத்துக்களையும் விஞ்சு போல் நற்கினாள் நகுலேஸ்வரி. அஞ்சாத நகுலிக்கு அங்கே தேவி மணியம் அம்மன் மந்திரினி இந்த சோபன்னம் சோபன்னம். இவர் போன பின்பு பண்டாசுரன் அனுப்பினான் 7 பிளாஸ்கர மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வர்த்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்க செய்தான். பிளாஸ்கரர் சம்பனத்தை கண்டு தேவி ஆக்ஞையால் தண்டனி விசையாய் வந்தாள். குருடாக்கி முன்னேறும் மந்திரி தலைகளை கொய்து மாலை எதிர்த்தாள். சோபன்னம் சோபன்னம். மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசுரன் வந்து தம்பிமாருடன் யோசித்தான். குடலாட்சனை பின்னும் சேனையோடு அனுப்பினான். கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான். எழுதை பிடித்து கொண்டு வர சொல்லி ஒழித்து அனுப்பினான் தம்பி விஷங்கனையும். களவு செய்ய சொன்னால் 15 அசுராலுடன் காமேஸ்வரிக்கு ஜெயம். சோபன்னம் சோபன்னம். அஸ்தாமித்த பின்னே மலகன் 15 அசுராளோடு மேலே வந்து சுற்றிலும் 15 அற்றோகணியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. தேரில் முதல் தட்டில் இருந்த அந்த சக்திகள் தேவிக்கு முறையெடுத்து அலறினார்கள். கோரமாய் குடிலாட்சன் யுத்தம் செய்கிறான். குறைவில்லை லலிதைக்கு. சோபன்னம் சோபன்னம். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கை தேவி அறியாமலே. முன்னே தண்டனானே செய்கின்ற சண்டையில் வேடிக்கை பார்த்தம்மன் இருந்திருந்தாள். துரோகி விஷங்கன் ஒரு பானத்தால் தேரின் துலங்கு கோடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில் போல் வளைத்தாள். சோபன்னம் சோபன்னம். மாதா முகத்தினோடு கோபத்தில் இருந்து மானிகள் 15 காமேஸ்வரிகள் பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள். ஜுவாலமாலினி முதல் மலகன் முதல் 15 அசுராலையும் வந்த சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள். விழுந்த விஷங்கனை கொல்லாமல் திருத்திய லலிதையின் முன் வந்தார். சோபன்னம் சோபன்னம். குடிலாட்சனையும் திருத்தினாள். வாராகி கூடி வந்த அசுராலையும் கொன்றாள். விழியற்காலை கண்டு விஷங்கன் செய்ததுகளே விசையாக மந்திரினி தண்டநாதையுமாய் அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போட சொன்னாள். தென்புறம் வீதியொரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினி எங்காவல். சோபன்னம் சோபன்னம். 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீசக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்ற சக்திகள் தீக்கோட்டைக்குள். தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் செலியாத தீக்கோட்டை மகிமை கேட்டு அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேல். சோபன்னம் சோபன்னம். பண்ட புத்திரா சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். கண்டித ரத்னத்தில் ஏறி கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். பண்ட புத்திராலையும் வந்த அசுராலையும் கண்டமாய் சேதித்து துண்டமிட்டாள். மண்டலம் புகழ தேவாள் புகழ் மாலை சொரிய மாதா அருகில் வந்தாள். சோபன்னம் சோபன்னம். பாலாதேவி கையில் பிள்ளைகள் மாண்டதே பண்டன் கேட்டு புலம்பி அழுதான். மெத்த கொலை பாதங்கள் விக்ன ஜெய சொன்னான் சொல்லி கொண்டு விசுக்ரனை அனுப்பி வைத்தான். துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றியுள்ளே போக மாட்டாதே. கெட்டவன் பாறையில் 8 தேவ யந்திரம் சிறியே வீணார்கள். சோபன்னம் சோபன்னம். யந்திரத்தால் சக்திகள் புக்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்திருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாளிடத்தில் சொல்ல மாதாவும் காமேஸ்வர் முகத்தை பார்த்தாள். சக்தி கணபதி சுத்த லட்சணத்துடன் திடுமென்று குதித்து வந்து யந்திரத்தை குத்தி தன் கொம்பாலே தூளாய் பறக்க விட்ட கொஞ்சார முகருக்கு. சோபன்னம் சோபன்னம். காதால் 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போல் உண்டாக்கினார். 66 சேனாபதிகளையும் சிருஷ்டித்து அந்த விசுக்ரன் சேனைகளை அடியோடு வதைத்து அவன் சேனாதிபதியாம் யானை முகாசூரனையும் வதைத்தார். அம்பாள் வரங்கொடுத்தால் கணபதிக்கப்போ அனைவரும் பூஜிக்க. சோபன்னம் சோபன்னம். சக்திகளும் அப்போ புத்தி தெளிந்து தமையன்மன் ஓடிப்போனாள் விசுக்ரன். பித்தன் பண்டாசூரன் விசுக்ரன் விஷங்கனை பின்னும் அனுப்பினான் ஜெயிக்க சொல்லி.
இருவரும் 400 அட்சோகணி சேனையுடன் எல்லா சேனாதிபதியும் கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார். அந்த சக்திகளுக்கு சோபன்னம் விஷங்கனோடு திருத்தாள் மந்திரினியையும் கொல்ல விசுக்கிரனை எதிர்த்தாள் வாராகி தேவி. அஸ்வாருடைய முதலான பேர் எதிர்த்தாள். அந்த சேனைகள் அக்ஷோணிகளையும் மஞ்சம்பி சுக்ரன் பான வருஷத்தால் வாடி மெலிந்து சக்தி சேனைகள் நம் அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார். சோபன்னம் மந்திரிணி வழியாலே வாராகி சிந்துவே சக்திகள் தாபந்தி தடுத்தார்கள். வந்து சொரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம் வாரணா துதிகை போல் 2 ஜாமம் வேண்டிய மட்டும் கூடித்து சக்திகள் எல்லாம் வெகுதாகம் தீர்த்து பலம் அடைந்து தேக காணங்களை தீர்த்து சக்தி சேனை எல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள். சோபன்னம் வந்த அட்சௌகிணி தன்னுண்டை பங்கேயும் மந்திரினி உதைத்தாள் விஷங்கென்னையும் சீறிக்கொண்டு உதைத்தாள் மற்றொரு பங்கை வாராகி உதைத்தாள் விசுக்கிரனையும். வந்து சேனையின் மற்றொரு பங்கையும் மருண்டி உதைத்தாள் அஸ்வாருடை. அந்துகோள் 3 நாள் யுத்தம் முடிந்தது. அம்மனுக்கு ஜெயம். சோபன்னம் சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனது கண்டு பண்டாசூரன் மானங்கெட்டவன் என்றும் பின்னதி கோபமாய் மாகேஸ்வரிய வைத்து திட்டிக் கொண்டு எடுத்து கொண்டான். பற்களையும் முதட்டையும் கண்களிலே அனல் பொறி பறக்க குடிலாட்சனை பார்த்து ஆக்ஞை செய்கிறான். சிப்ப குழந்தாய்கள் சோபன்னம் கேளாய் கூடிலாற்றால் எழுது என்பள் ஒருத்தி கேடு செய்தால் நமக்கினியவளை பாலாலே லேசாகவே கொய்கிறோம் வரவிடுவாய் என்றன் சேனை எல்லாம். முன்கோட்டை வாசலை காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மீதியுள்ள சேனை எல்லாம் பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார். பெண்கோடியில் எழுதைக்கு சோபன்னம் கழுதை கட்டினதர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ஹ ஒட்டை முதல் கழுகு கோழி காக்காய் பறந்து முதல் கரும்பன்றி சென்றாய்கள் பாம்புக்களும் பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும் விதவிதமாய் யுத்தங்கள் கொண்டு வருகின்றார். விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம். சோபன்னம் 2250 அட்சௌகிணி சேனையை தன்னை நடத்தி கொண்டு பண்டாசுரன் தேரில் அறிய புறப்பட்டான். அபசாகுனம் கண்டான் அர்ஷனங்கே. முன்பூமி நடுங்கிற்று. ஆகாயத்தில் இருந்து முன் விழுந்தது ரத்தம் சோலையாக. கொம்பானைகளோடு கொம்பு முறிந்தது. குலநாதைக்கே ஜெயம். சோபன்னம் எந்த பாதமும் எண்ணாமல் வருகின்ற நில்வம்பன் காற்றில் பறக்கின்ற போல் பொல்லாத காலத்தில் பண்டாசூரன் சேனை புறப்பட்டது அம்மனை ஜெயிக்கவென்று. துஷ்டன் பண்டாசூரன் வருவதைக் கண்டு சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும் அஷ்டதிக்கஜங்களும் அலறி நடுங்கித்து அம்மனுக்கே ஜெயம். சோபன்னம் இப்படி பண்டாசூரன் வந்து சேனையை ஏவினார் சக்தி சேனையோடடிக்க. அப்போ சக்திகள் கண்டு அதிகோபத்துடனே அக்னி கோட்டைக்கு வெளியில் வந்தாள். மகாராஜா ராஜேஸ்வரி லலிதாம்பாள் வம்பன் பண்டாசூரன் வருகை கண்டு ஓஹோ இவனை வேறு வெல்லவாரில்லை என்று யுத்த முனைக்கு வந்தாள். சோபன்னம் அக்னி கோட்டைக்கு வெளியில் வந்தாள். ஸ்ரீ சக்கரத்தில் சுபசமனம் கண்டாள். ஒப்பற்ற அசுரால் தம்பட்ட மறுச்சுடன் உக்ரமாய் கொம்புக்கள் ஊதிக்கொண்டு சக்தி தேவிகளை அசுரர்கள் எல்லோரும் சண்டை பீடிக்க துவங்கினார்கள். சக்தி தேவியால் அப்போ அசுர சேனைகளை சம்ஹரிக்கின்றார்கள். சோபன்னம் சுற்றிலும் தேவிகள் அசுர சேனைகளை சுற்றி பிடித்து அழித்து கத்தியாலே குத்துகிறாள். சிவசக்தி ஈட்டிகளால் பொத்தென்று தலை வீழ வெட்டுகின்றார். செண்டாயானை துண்டமாய் வீழ கண்டமாய் குதிரைகள் வீழ மண்டைகளும் அசுரல் உடலைகளும் உருளுது. மகாதேவிக்கு ஜெயம். சோபன்னம் சக்திகள் அசுர சேனைகளை எல்லாம் சம்ஹரிக்க யுத்த பூமி தன்னில் அசுரால் தேகத்தில் இருந்து இரத்த வெள்ளம் பெருகி அலைபோதும் காவேரி நதியை போலே யுத்த பூமி தன்னில் இரத்த ஆற்றுங்கரை ஓடுது. பிணங்களும் மிதந்து வர
கங்கை இல்லா அசுராலை வதைக்கின்ற சங்கரி ஜெயங்கொண்டாள். சோபன்னம் சோபன்னம் இரத்த நதியில் இருக்கரை தண்ணீரும் சாய்ந்து கிடக்கின்ற விருட்சங்கள் தலை போன அசுராளின் தேகங்கள் எங்கிலும் தரிப்பட்ட கட்டை போல் கிளக்கின்றன. அசுரால் கோடிகளும் முகத்துடன் கண்களும் அள்ளி கோடியும் மலரும் போலே அசுரால் குடைகளுக்கெல்லாம் தாமரை பூ போல அந்த நதியில் கிடக்கு சோபன்னம் சோபன்னம். யுத்த பூமி தன்னில் ரத்ர பிரவாகம் ஓடுவதை கண்டு தேவாள் எல்லாம் சக்தி சேனையினால் அத்தனை அசூராலும் சம்ஹரிக்கப்பட்டு கிடப்பதையும் அத்தனை யானை குதிரை சேனை எல்லாம் ஆமை போல் மிதக்க ரத்த நதியில் சித்தம் மகிழ்ந்து பாரிஜாத புஷ்பங்கள் தேவிக்கு சுரிந்தார்கள். சோபன்னம் சோபன்னம். தேவர்களும் சொன்ன புஷ்பமாரி சுரிந்து திவ்ய சகுனங்கள் காட்டினார்கள். கோபத்துடன் பண்டாசுரன் விழிசி வைக்கவே குரூரமாய் உருட்டி விழித்து கொண்டு தன் சேனை அசுராளுக்கு அபஜயத்தை கண்டு தாய்லலிதா தேவியை எதிர்த்தான். அஞ்சாமல் தேவியும் பண்டாசுரனை பார்த்து அதிக கோபம் கொண்டாள். சோபன்னம் சோபன்னம் கண்டகன் பண்டனை கண்டவுடன் தேவிக்கு கண்கள் இரண்டும் அக்னி போல் சிவக்க மண்டலம் பொழ்கின்ற சண்டவர சண்ட உத்தண்டமான கோதண்ட வில்லை வட்டமாய் நாளாலே கட்டி இழுத்தாள் அம்மன். முட்டி விட்டாள் எங்கும் திடுக்கிடவே துஷ்ட நாமசுரனை பட்டென்று வதைக்கவே சட்டமிட்டாள் மனத்தில். சோபன்னம் சோபன்னம். தொடுத்தார் யுத்தத்துக்கு தேவியும் பண்டனும் தொகையில்லா சரமாரிகளை சுரிந்தார். இடைவிடாமல் சரங்களை துறந்தாள் அம்மன். இதை பண்டு பண்டாசூரன் கோபமாய் மாயையால் இருட்டை விட்டான சூரன் அதை மாதாவும் சூர்யாஸ்திரத்தால் போக்கினாள். பேயன் கூருளாஸ்திரம் விட்டான எதையும் போக்கிட்டு நேத்ராஸ்திரம். சோபன்னம் சோபன்னம். வாயுவின் அஸ்திரத்தை பண்டாசூரம் போட்டான். பார்வதி வருணாஸ்திரத்தால் போக்கினாள். ஓயாத வியாதிகளை அனுப்பி வைத்தான் பண்டன் 1 10 100 கோடியாக. அச்சுதானந்த கோவிந்த நாமத்ரய அஸ்திரத்தை அம்மன் அனுப்பிவிட்டாள். மிச்சமில்லாத வியாதிகளை கொண்ட அச்சுதர் போக்கினார். சோபன்னம் சோபன்னம். அந்த காஸ்திரத்தை அனுப்பி வைத்தான் பண்டன். நம்பிகை மிருத்யுஞ்சயத்தால் ஜெயித்தாள். மந்திரத்தால் சும்பானி சும்பால் சண்டை முண்டால் மகிஷாசுரனை அவன் அனுப்பி வைத்தான். அனுப்பி வைத்தான். அதை கண்டு மகேஸ்வரி அட்டகாசம் செய்தாள். அதிலிருந்து அம்மன் அட்டகாசத்தால் துர்கா தேவி உண்டாகி அசுராளை சம்ஹரித்தார். சோபன்னம் சோபன்னம். முன்னே வேதங்கள் எத்திரன சோமுகன் முதலான அசுராளை அனுப்பி வைத்தான். தன்னை அடுத்த பேருக்கு அபயம் கொடுத்து தற்காக்கும் வழக்கை கட்டை வீரல்லை உதறி விட்டாளம்மன். அதிலிருந்து உண்டாகி வந்தார் மத்ஸ்யமூர்த்தியும் வதைத்தந்த அசுராளை எல்லாம் ஜெயித்த மச்சாவதாருக்கு. சோபன்னம் சோபன்னம். சமுத்திரத்தை வருத்தி விட்டான் பண்டன். சக்தி சேனைகளை முழுக்கடிக்க நிமிஷத்தில் அம்மன் உதறினாள். போது நீட்டியாள் காட்டி விரல் தன்னையும் குதித்தான். அதிலிருந்து கூர்மாவதார மகாவிஷ்ணுவும் கொந்தளிக்கும் சமுத்திரங்களை எல்லாம் கொடுத்த கூர்மாவதாரருக்கு. சோபன்னம் சோபன்னம். இரண்யாட்சனை ஆதி கோபத்துடனே இந்த பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். வாராக மூர்த்தியும் உண்டானாரப்போ வலக்கை நடுவீரலில் இருந்து பொல்லாத ஹிரண்யாட்ச அசுரனை எல்லாம் சற்று போதைக்குள் சம்ஹரித்தார். வெல்ல முடியாத ரூபந்தரித்த லக்ஷ்மி வாராக மூர்த்திக்கு. சோபன்னம் சோபன்னம். இரண்யகசிபு முதலான அசுராலை இந்த பண்டாசூரன் வருத்தி விட்டான். பரமேஸ்வரியும் வலக்கை பவித்திர விரலை அசத்தாளே அதிலே இருந்து அதிபராக்கிரமர் நரசிம்ஹரும் வந்து அசுரர் இரண்யனை சம்ஹரித்தார். நாகசேனர் பக்தர் பிரகலாதர் லக்ஷ்மி நரசிம்ஹம் மூர்த்திக்கு. சோபன்னம் சோபன்னம். மகாபலி முதலாள அசுரால் சேனைகளை வர்த்தி போக சொன்ன பண்டாசூரன் மகாமாரியும் வலக்கை சுண்டு வீரல்லை சுட்டியே உதர்நாள் அதிலிருந்து வந்தார் மகாவிஷ்ணு வாமன்னம் மூர்த்தியாய். மகாபலி அசுரனையும் மகாபலியை ஜெயித்து பாதாளத்தில் தள்ளின வாமன்ன மூர்த்திக்கு. சோபன்னம் சோபன்னம். காட்டிய வீராசுரனை சேனைகளுடன் கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். ஆர்த்திகளை போக்கும் லலிதேஸ்வரியும் மசித்தாள் இடக்கை கட்டை வீரல்லை. பரசுராமை கையில் கோடாலி கொண்டு புறப்பட்டார் வெள்ளி மலையை போல.
பலமுள்ள கார்த்திய வீராசுரனை வதைத்த பரசுராமருக்கு சோபன்னம் சோபன்னம். ராவணனின் கும்பகர்ணன் இந்திரஜித்தை ராட்சதாளை அவன் அனுப்பி வைத்தான். தேவியும் முடக்கை விரலால் காட்டி விரலை செப்ளி வித்தே போலோதறினாளே. ஸ்ரீராம லக்ஷ்மர் ரதத்தில் இருந்து கொண்டு ராவணன் முதலோரே வதைகள் செய்தாள். தாமசமில்லாமல் ராட்சசாலை வதைத்த ஸ்ரீராம லக்ஷ்மணருக்கு சோபன்னம் சோபன்னம். வானரங்களையும் வர்த்தி விட்டாம் வண்ணம் மலைமலையாக தேவி மேலே. விஜயமன் தன் இடக்கை நடுவிரலே மின்னல் மின்னில் அப்போல் உதறினாளே. பலபத்ரர் வந்தார் கைலாச மலை போலே பெரிய உலக்கை கலப்பை கொண்டு. உலக்கை கலப்பையால் குரங்கை களை கொன்ற உக்ரபலருக்கு சோபன்னம் சோபன்னம். சிசுவாலன் கம்சன் சகடன் பூதன் தன்னை துஷ்டன் பண்டாசூரன் அனுப்பி வைத்தான். விஸ்வேஸ்வரியும் இடக்கை பவித்திர விரலை அசித்தாளே. அதில் இருந்து சங்கர்ஷன் பிரத்யும்னன் அனிருத்தனாகவே சுவாமி வந்தவர்களை சம்ஹரித்தார். சங்கர்ஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அனிருத்தன் பிரத்யும்னன் சுவாமியினால் பெருக்கும் சோபன்னம் சோபன்னம். கலியோகாஸ்திரத்தில் கஸ்கம்லேசரே கண்டகன் பண்டன் அனுப்பி வைத்தான். கல்யாணியும் இடக்கை சுண்டு விரலை காட்டி அசைத்தாள். அதிலிருந்து அட்டகாசத்துடன் கல்கிய அவதாரம் அச்சுதரும் வந்தாள் அந்த க்ஷணம். முரட்டுத்தனம் மனம் லேசரை வதைத்த முரஹரி கல்கிக்கு சோபன்னம் சோபன்னம். பின்னும் அநேக மோகனாஸ்திரங்களை பூட்டி விட்டான் சக்தி சேனையின் மேல். அந்நேரம் அம்மனும் சாம்பவர் அஸ்திரத்தில் அதையும் விமோசனம் செய்தாள் சோபன்னம் சோபன்னம். மற்ற உகனி சேனையை நாராயண அஸ்திரத்தால் பஸ்மமாக ஆக்கிவிட்டாள். துஷ்டன் கூடி லாக்ஷன் முதல் போல் சேனாதிபதிகளை சிகித்தாள் பாசுபதத்தால் சோபன்னம் சோபன்னம். பின்னும் அநேக அஸ்திரத்தால் அவன் அச்சோகனி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கென்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன். அம்மனும் தம்மோடு நாதர் காமேஸ்வரே அந்த அரங்கத்தில் தான் நினைத்து காமேஸ்வர் அஸ்திரத்தால் ஜெயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினார் சோபன்னம் சோபன்னம். கண்டகன் பண்டாசூரனை வதைக்க வென்று காமேஸ்வர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கி கொண்ட அம்மன் காமேஸ்வர் அஸ்திரத்தை மண்டலாகாரமாக வில்வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேஸ்வர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பரியந்தம் விஷயா இழுத்து விட்டாள் சோபன்னம் சோபன்னம். தேவி பிரயோகித்த அஸ்திரந்தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுரத்தடி போல் தாவி பண்டாசூரன் மார்பில் பாய்ந்தது. தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். அஸ்திரமுடையாளின் அக்னி ஜுவாலைகளால் அவனோடு புறங்களும் வெண்ணீராச்சு. அஸ்தவனத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயங்கொண்டாள் சோபன்னம் சோபன்னம். புஷ்பம் பன்னீர்கள் ஐஸ்வர்யவே தேவாள் புகழ்ந்து சக்திகள் வெண்சாமரங்கள் வீச. அப்பொழுது தேவி சக்தி சேனைகளுடனே ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். ஆயுதங்களால் அடிபட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணால் போக்கினாள். நோய்கள் போனது போல் சுகம் பெற்றது. பூமியும் புனிதமாய் செழித்தது சோபன்னம் சோபன்னம். மும்மூர்த்திகள் முதல் 30 தேவர்கள் முனிவரும் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்தூதிகள் செய்தார். அம்ராளும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனை எழுப்பவென்று. இம்மாத்திரம் தயவு செய்து வேணும் அம்மா எங்களுக்காக சோபன்னம் சோபன்னம். இந்த ரதியோடு கணவன் மன்மதனை எழுப்பி தந்தெங்கள் மனங்குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈஸ்வரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியன் பிறந்து தாரிகன் முதல் அசுராலை வதத்தால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடிய தேவர்கள் எல்லோரும் சொல் கேட்டு கும்பிட்டு நின்றார்கள் சோபன்னம் சோபன்னம். கண்ட உடன் ரதி தேவியே அம்மன் காமேஸ்வர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள். உண்டாய்விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன். உடனே தாயாரே நமஸ்கரித்தான். அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு. யாரும் இனி அவனை ஜெயிக்காமல் வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரமம் கொடுத்து சொல்வாள் சோபன்னம் சோபன்னம். குழந்தாய் உனக்கு பயம் இல்லை இனிமேல் கூட்டிவை பார்வதியுடன் ஈஸ்வரை. தழுதழுத்துடன் பாணத்தால் சங்கரர் தானே விவாகம் செய்வார் பார்வதியே. ஒருவர் கண்ணுக்கும் இனியாகப்பட மாட்டாய் என்னை தூதித்தவர் அண்ணா கள்ளர். சற்றும் பயமில்லை நாம் இருக்கோம் என்று சங்கரி அனுப்பினாள் சோபன்னம் சோபன்னம். அம்மன் அனுஜையினால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான். பார்வதி தேவி
அம்மன் அனுஜயன் மதுரன் பூசரத்தாலே எடுத்தான். பார்வதி தேவி பரமேஸ்வரே வந்து விவாகம் செய்து ரமித்தார். பரமசிவன் குமாரரும் உண்டானார். அசுராளை வதிக்க கோல வேலருக்கு அசுராளை வதித்த அந்த கோல வேலருக்கு சோபன்னம் சோபன்னம் தேவசேனாவதி தெய்வானை ஏமணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார். சோபன்னம் சோபன்னம் ஸ்ரீபுரம் என்றதை கேட்டதும் அகஸ்தியர் தௌமுனி ஹயக்ரீவரை பார்த்து ஸ்ரீபுரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேணும் தயவு செய்து அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனியவரை பார்த்து உரப்பார். இன்பங்களுக்கெல்லாம் தேவி இன்பங்கள் உண்டாக தேவியின் நகரத்தை இனி சொல்வோம் கேளென்றார். சோபன்னம் சோபன்னம். ஸ்ரீபுரம் பண்டாசூரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேஸ்வரர்க்கும் தேவசேனாபதியும் தேவாளும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்க சொன்னார். மகிழ்ந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்னபடிக்கு புகழ் பெறவே செய்தார். சோபன்னம் சோபன்னம். தரணியில் 9 சமுதிரத்தில் எழும் தேவிக்கு 16 ஸ்ரீபூரங்கள். மேருகிரியில் ஒரு ஸ்ரீபூரம் உண்டதை முன்னாலே உமக்கு நான் சொல்லுகிறேன். மூவராலும் ஆதிசேஷராலும் சொல்லி முடியாது அம்மன் பூரம் மகிமை. சாவதானமாக கேட்க வேண்டும் இதை தன்யனே சொல்லுவேன். சோபன்னம் சோபன்னம். 1வது கோட்டை இரும்பாக்கும். அதற்கு உயரம் 400 யோஜனைகள் உண்டு. நன்றாக 100 யோஜனைகள் அகலங்கான். 4 புறத்திலும் வாசல் உண்டு. வாசல்கள் தோறும் கோபுரம் உண்டு. அதற்கு வரிசையார் தட்டுக்கள் 25 யோஜனைக்கு ஒரு தட்டு வீதங்கணக்கு. உச்சி மகுடம் 3. சோபன்னம் சோபன்னம். இந்த வாசல் போலே 4 வாசலுக்கும் இது போலே கோபுர தட்டும் உண்டு. இந்த கோட்டை வாசல் கதவு கோபுரம் முதல் எல்லாம் இரும்பு பணி இதை போலே. எந்த கோட்டைகளினி சொல்ல போறோமோ அந்த கோட்டை இது போல அகஸ்தியா. இந்த கோட்டை கழிந்த புறம் உள்ளது 7 யோசனையுண்டு. சோபன்னம் சோபன்னம். 7 யோசனையுள்ள நடு இடைவெளி தன்னில் எல்லா மரங்களும் நிறைந்திருக்கும். தோழர்களே 7 யோஜனையின் விஸ்தாரம் சொல்ல போகிறோம். கோட்டை இடை நடுவில் காளியும் காலரும் சக்தியுடனே கால சக்கராசனத்தில் இருந்து லலிதையுடைய நாமம் ஜெபிக்கும் 1ஆங்கோட்டை ரட்சிக்கின்றாள் என்றும். சோபன்னம் சோபன்னம். வெண்கல கோட்டையில் வசந்த ரிது காவல் வேலியும் கற்பக விருட்சமாகும். தங்க செம்பு கோட்டையில் வேலி ஹரிச்சந்தனம் சுச்சியான கிருஷ்ம ரிது காவல். ஈய கோட்டையின் வேலி சந்தன விருட்சங்கள் எங்கும் சுற்றி காவல் வருஷ ருது. முன்னால் இரும்பு கோட்டையின் வேலி மந்தாரை வெளுத்த சரத் ரிது காவல். சோபன்னம் சோபன்னம். பஞ்சலோக கோட்டைக்கு பாரிஜாதம் வேலி ஹேமந்த ரிது காவல் காத தூரம். பஞ்சப்பொன் கோட்டைக்கும் மந்திரிணி முதலான சக்திகள் கிரகமும் சிசிர ருது காவல். பிட்சுரத சித்தர்கள் முத்திகள் பெண்களும் கூடியிருக்கின்றார்கள். பிட்சுரதம் கழிந்த பூரம் சாரணர் பத்மராக கிரகம். சோபன்னம் சோபன்னம். அழகிய கந்தர்வாள் வைர கிரகம் தன்னில். அதற்கு பின் யோகிகள் வஜ்ர கிரகம். புதுநாக ரத்னமும் வைடூரியத்தாலும் பின்னிந்திர கல்லாலும் உள்ள கிரகம். முத்துக்கள் சூழும் மரகதத்தால் கிரகம். மின்போல் வாராகிக்கு 4 கிரகம். சுத்தமான கிரகம் பிரம்மாவினுடையது செம்பவழத்தாலே. சோபன்னம் சோபன்னம். மாணிக்க மண்டபத்தில் விஷ்ணுவும் இருக்கார். மண்டபத்தின் இடையில் சிவலோகம். பிரம்மதேவருடைய சக்தியலோகம். பிரபலமான விஷ்ணுவின் உலகம். மாயக்கோட்டை அனந்தம் வண்ணமுள்ள கோட்டை. அதற்கிடையிலே சூரியன் விமானம். பகவான் மார்த்தாண்டர் பைரவர் இருப்பு. பக்தரே கேளின்னும். சோபன்னம் சோபன்னம். சந்திர பிரம்மத்தில் சிங்காரம் மாகபேசரியாக 25 கோட்டையும் சுந்தரமான கோபுரங்களும் 100 உண்டு. தொகையொரு கோட்டைக்கு 4 வீதம்.
அப்பூரந்தாமரை புஷ்பங்களில் வனம் 6 யோஜனைக்கு நிறந்திருக்கும். விப்ரனே அதற்கு கிழக்காகவே என்றும் சுற்றி கதம்பவனம் சோபன்னம் சோபன்னம். அதற்கு கிழக்கிலே மும்மூர்த்திகளும் அகங்கள் 3 பத்ம அடவியிலே. இதற்கு நடுவினில் சிந்தாமணி ரத்னத்தால் ஈஸ்வரி லலிதாதேவி எங்கிருகன். 4 புறம் வாசல் உண்டதற்குச்சியில் ஞான ரத்னத்தாலே மகுடம். வலப்பரத்திலே மந்திரணியின் கிரகம் வாராகி கிடப்பூரம் சோபன்னம் சோபன்னம். அக்னி மூடுக்கிலே அக்னி குண்டம் அதற்கு மேலே நிற்கும் ஸ்ரீ சக்கரத்தேர். நிற்கின்ற வாயு மூடுக்கில் மந்திரினி தேர். நேரே ஈசானத்தில் வாராகி தேர். இந்த நடுவில் சக்திகளில் கிரகம் சிந்தாமணி கிரகத்தை சுற்றிலும். சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி சுவர் சுற்றிலும் தீபங்கள் சோபன்னம் சோபன்னம். சிந்தாமணி கிரகத்தின் நடு மத்தியில் சிந்தாமணியாலே ஸ்ரீபீடம். அஷ்டகோண வடிவாகி விளங்கிய சக்கரராஜா வென்ற பீடத்தின் மேல் 3 தட்டந்த ஸ்ரீபீடத்திற்கு 1600 முழம் வீதி. கைமூழத்துக்கு 20 முழம் உயரம் தட்டு. கடலை கொடுத்த அகஸ்தியா சோபன்னம் சோபன்னம். தட்டு தோறும் இதுபோல் உயரம் வீதி. தட்டு தோறும் சக்திகள் இருக்காள். திட்டமாய் ஸ்ரீபீடத்துக்கு அப்புறத்திலே சிங்காரப்படி 36 ஸ்தம்பம். வட்டமான இந்த பீடத்தில் ஈஸ்வர் பிரம்மா மாலவர் ருத்ரர் கட்டிலின் கால். கட்டில் பலகை சிவன் சதாசிவன் பாய். ஈசான தனையணை சோபன்னம் சோபன்னம். மஞ்சத்தில் மேல் ஹம்ச தூளிகா மெத்தையும் வட்ட இலப்புற தலையணையும். மஞ்சத்தில் மேலே கிழக்கை பார்த்திருக்கின்றார் மன்மத கொடி போலே காமேஸ்வரும். நாதர் காமேஸ்வர் மடிமேல் கிழக்கை பார்த்து தாய் லலிதா தேவியும் இருக்காள். பாலலலிதா தேவிக்கு நித்தியம் 16 வயதென்றும் சோபன்னம் சோபன்னம். இடது துடை மேல் சுவாமி வைத்து கொண்டம்மன்னை வலது கன்னத்தை முத்தமிட்டு கொண்டு விடைமேல் அழகரும் வளமுடன் தேவிக்கு விபூதி இட்டு திருஷ்டி கழித்து அஞ்சாதி 2 பக்தர் கபிய பிரதானம் செய்து அம்பிகையுடன் தாம்பூலம் தரித்து இந்தப்படி ஈசன் சிந்தாமணி கிரகத்தில் இருக்கின்றார் தேவியுடன் சோபன்னம் சோபன்னம். தேவிக்கு உயரம் 40 முழத்துக்கள் மேல் தேசத்தில் ஒப்பில்லா மேல்கட்டியில் யமுனாகை காரமாய் சுற்றி இருக்கின்றாள். இந்த ஜகத்தை மோகிப்பிக்கும் மாயை தேவியுடைய சௌபாகியத்துக்கு ஒப்பில்லை. தேவிதான் அறிய வேணும் அகஸ்தியா. நாவாலும் மனதாலும் எண்ண முடியாது ராஜேஸ்வரி மகிமை சோபன்னம் சோபன்னம். மந்திரங்களுக்கெல்லாம் பெரிதான ஸ்ரீவித்யை மகாகுருடத்தில் வேண்டிக் கொண்டு மந்திரத்தில் சொன்ன ஜபஹோமங்கள் செய்து மகிமை தேவாளுக்கு போஜனம் அளித்து பின்னர் தேவியே பரமாத்மாவாய் தியானித்து பிறகு நிஷ்கார்ம ஜபம் செய்தவர்க்கு எண்ணிய காரியம் கைகூடும். ஜெகத்திலே இவர்கள் எங்கும் பூஜ்யர் சோபன்னம் சோபன்னம். அசுத்தத்துடன் சோபனத்தை சொன்னவர்க்கும் அசுங்கித்தவர்க்கும் பீணிகள் உண்டு. அசுத்தமில்லாமலும் அசங்கை இல்லாமலும் அம்மன் சோபனம் என்று பக்தியுடன் விசுவாசமாய் சொன்னவர்க்கும் கேட்டவர்க்கும் வியாதி இல்லை, சத்ரு பாதை இல்லை. நிச்சயமாய் ஜுவரம் வியாதி ரோகாதிகள் இல்லை. நித்திய சம்பத்துண்டு சோபன்னம் சோபன்னம். இந்த சோபனம் பாடும் வாழ்வரசிகள் எல்லாம் தேவிகள் என்று மனதில் எண்ணி சந்தானம் தாம்பூலம் குங்குமம் பழபுஷ்பம் சந்தோஷமாய் எல்லோருக்கும் கொடுத்து எந்தெந்த கிரகங்களில் சொல்ல வைத்து கேட்போமோ அந்தந்த கிரகங்களில் அரிஷ்டம் நீங்கும். சுந்தரி கிருபையாலே சந்ததி வர்த்திக்கும். தீர்காயுசும் உண்டு சோபன்னம் சோபன்னம். அன்பாய் நவராத்திரி பௌர்ணமி சுக்கிரவாரம் அம்மன் சோபன்னத்தை சொன்ன பேர்க்கு துன்பங்கள் உண்டாக மாட்டாது ஒரு காலம். தென் திசையை அடையாத்து தினம் சொன்றவாள் ரொம்ப சொல்லுவானேன். தேவி தாசாளுக்கு திலோகமும் அவர்களுக்கு ஜெயம். நம்பின பெயர்களை காத்திட தேவி இல்லாத நாட்டிலே வேறுண்டோ சோபன்னம் சோபன்னம். அத்ரி மகர்ஷி ரிஷி ஆசிரமத்தில் அனசூயை கேட்ட ஞான ரகசியத்தை நல்ல துறையில் வாழும் லட்சுமி கடாட்சத்தால் நாராயணன் விருத்த தேவி மகிமை ராஜேஸ்வரியால் மகிமை அகஸ்தியரும் ஆதரவாய் சொல்ல சொன்னதற்கு நாடு செழிக்க அவதரித்து வந்த மாதவர் அறிவித்தா சோபன்னம் சோபன்னம். அர்த்த அறியாமல் இந்த சோபனத்தில் அர்த்த அக்ஷர பிழை இருந்தாலும் மகாபிரபு மனுஷ பிரபு
விஷ்ணு என்பது போலும் வராமரா என்றதோர் நாமம் போலும் வரத சிவனா சிவசங்கர நாமம் போலும் வார்த்தை பிழைகள் தன்னை பொறுத்து விட்ட ஏதோ விதத்திலும் வரதேவியை தியானித்தாள் ஏழைக்கு இருங்கவள் சோபனம் சோபனம். ஜெயமங்கலம் லலிதா தேவிக்கு ஜெயமங்கலம் காமேஸ்வரருக்கும் ஜெயமங்கலம் மந்திரினி தண்டநாதைக்கும் ஜெயமங்கலம் சர்வசக்திகளுக்கும் ஜெயமங்கலம் ஹயக்ரீவருக்கும் ஜெயமங்கலம் அகஸ்திய மாமுனிக்கும் ஜெயமங்கலம் சர்வ ஜனங்களுக்கும் நமக்கும் ஜெயமங்கலம் நித்திய சுபமங்கலம்.